இங்கே பறக்கும் அத்தனை கொடிகளும் ஒரு முக்கியமான கொடி பறந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக பறக்கின்றன. அது நம் தேசிய கொடி. ஜனநாயகத்தின் அடையாளமாக ஒரு கொடி பறந்தே ஆக வேண்டும் என்பதற்காக இத்தனை கொடிகளும் பறந்து கொண்டிருக்கின்றன. இங்கே சகோதரி திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்களின் குரல் பார்லிமெண்டில் ஒலித்தே ஆக வேண்டும் என்ற நிலைக்கு இன்று நாடு வந்திருக்கிறது. இது போன்ற குரல்கள் ஒலிக்க வேண்டும். படித்தது மட்டுமில்லாமல் இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு காலேஜில் அங்கே மற்றவங்களுக்கு பாடம் எடுத்தவர். எனக்கு பல நாளாக இவங்களை தெரியும். அதாவது நான் இவங்களை சந்திக்கிறதுக்கு டைம் கேட்டு ஒரு டைம் கொடுத்துருந்தேன்னா நான் சொன்ன டயத்துக்கு வந்து சேர முடியாது. அங்கே ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் தாமதமானா அங்கே எங்கள் வரவேற்பறையில் ஒரு புத்தகம் படிச்சுக்கிட்டு ஒரு வாத்தியாரம்மா உட்காந்துருப்பாங்க. சாரி ரொம்ப லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் பரவாயில்லைங்க, நல்ல புத்தகம் படிக்க வாய்ப்பு கிடைச்சதுன்னு அவ்வளோதான் சொல்லுவாங்க. இவர்களுடைய கொரோனா காலத்து செயல்பாடுகள் பலராலும் பாராட்டப்பட்டது. வலிமை தமிழச்சி முகாம் ஒன்றை நடத்தி பெண்களுக்கான மேம்பாட்டிற்கான எல்லா விஷயங்களையும் செய்தார் வலிமை தமிழச்சி. இதெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அப்கோர்ஸ் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் செஞ்சிட்டீங்க இன்னும் கொஞ்சம் செய்யுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது தப்பு இல்லை, மக்கள் எதிர்பார்க்கிறது. ஆனால் இதில் எங்கள் மாடல் தான் சிறப்பு, குஜராத் மாடல் தான் சிறப்பு, திராவிட மாடல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு இனிமேல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. அதற்கு அற்புதமாக அந்த பொய்க்கு அற்புதமான ஒரு மலர் வளையம் வைத்துட்டாரு நம்ம மாண்புமிகு முதல்வர் அவர்கள். பொய்க்கான மலர் வளையம் அது தாமரை பூக்களால் ஆன மலர் வளையம். அதாவது என் நாயகன் படத்தில் ஒரு டைலாக் வரும், அடிச்சா தான் அடியிலிருந்து தப்ப முடியும்னு. ஆனால் ஜனநாயக நாட்டில் ஆளை அடிக்க முடியாது, ஆனால் ஒரு சித்தாந்தத்தை அடிக்கலாம். அப்படி திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்காரு மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.